மனித வாழ்வில் 60வது கல்யாணம் மற்றும் 80வது சதாபிஷேகம் மிகவும் முக்கியமான ஒன்று. 60 மற்றும் 80 வயது நிறைவடையும் போது சிறப்பு பூஜைகள் மற்றும் ஹோமங்கள் செய்யப்படுகின்றன. நீண்ட ஆயுள் விருத்திக்காக திருக்கடையூர் போன்ற கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் சிறப்பு ஹோமங்கள் செய்யப்பட்டு வருகின்றது. உங்களுக்கும் 60 வயது ஆகிவிட்டதா? நீண்ட ஆயுள் வாழ வேண்டுமா? சேனல் 5 பக்தி சேனலை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறோம். வெனிசுவேலாவை ஆட்டைய போடணும். இப்போ அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தல் என்ன அப்படின்னா ரஷ்யா கிடையாது. யூரோப்பில் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் டுபாக்கூர். சீனா தான் அவங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இதே வெனிசுவேலாலேயே சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போ ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரு, இதை வச்சு தானே இவங்க நம்மளை மிரட்டிட்டு இருக்காங்க. வெனிசுவேலாலேருந்து ஆரம்பித்து கீழே வரைக்கும் ஏராளமான நாடுகளை மறுபடியும் நம்மளுடைய டோட்டல் கண்ட்ரோலில் கொண்டு வரணும். ஒன்று ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ். அந்த நாட்டில் நீங்கள் கம்பெனியை ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. ரைட், ஏதோ வேலை கிடைக்குதா, என்ன அப்போ பொல்யூஷனாக இருந்துட்டு போகுது, ஏதோ சோத்துக்காவது கிடைக்குது அப்படிங்க. ஏன்னா இன்றைக்கி வெனிசுவேலா அப்படி தான் இருக்குது. உலகத்தில் இருக்கிற ஆயில் ரிசர்வில் 20% அவங்க நாட்டில் இருந்தாலும் ஒன்றும் இல்லை. ஒரு பக்கம் பொருளாதார தடைகள், இன்னொரு பக்கம் இது மாதிரி வேலை வாய்ப்பு இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. எல்லாரும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அப்படியே அகதிகளாக லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்காங்க. எதிர்ப்பாக தானே இருக்கிறாங்க. அமெரிக்கா தானே இந்த கப்பலை கடத்துனா அதை கடத்து பாருங்க. நீங்கள் எதிர்ப்பு கரெக்டு. இதெல்லாம் அவர் எதுக்கு வெயிட் பண்ணினுக்கிறாருன்னு சொன்னால், ஸோ அந்த அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸை மறுபடியும் அங்கே கொண்டு வரணும், சைனீஸ் த்ரெட்டை உடைக்கணும். இந்த ரெண்டு ஆப்ஜெக்டிவ் தான் வெனிசுவேலாவில் பண்ணணும் அப்படின்றது. இப்படி இந்தியா மேலே ஏதாவது ஒரு கண் வச்சு எங்களுக்கு முக்கியமான ஒரு இடம் வேணும் அப்படியே அமெரிக்கா எதுவும் டிமாண்ட் வைக்குமா? வச்சா இதே நிலைமை நாளைக்கு இந்தியாவுக்கு வருமா? இந்தியா மாதிரி நாடுகள்லாம் மிரட்டுறதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. அவங்க மிரட்டுறதெல்லாம் இது வரைக்கும் அமெரிக்கா சண்டை போட்ட நாடுகளெல்லாம் எடுத்து பாருங்களேன். ஒன்றும் இல்லாத நாடுகளோடு தான் சண்டை போட்டிருப்பாங்க. அங்கேயே போயிட்டு அடி வாங்கிட்டு வந்தாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் என்னதான் சார் பிரச்சனை? நான் விடவே மாட்டேன் அந்த நாடை, ஏதாவது ஒரு வழி பண்ண மாட்டோம்னு வம்படியாக அந்த நாட்டு கப்பலெல்லாம் நீங்கள் கஞ்சா வச்சுருக்கீங்க, கொக்கைன் கடத்துறீங்க, போதைப் பொருள் கடத்துறீங்கன்னு சொல்லி இதெல்லாம் வாண்டடாக இந்த மாதிரி வேலை எதுக்கு ட்ரம்ப் பண்ணுறாப்புல? ஒரு குட்டி கதை சொல்லவா? ஒரு ஆட்டுக்குட்டி தண்ணி குச்சிருந்தது தான். என்னோட பக்கம் ஒரு ஓநாய் தான். நீ இந்த தண்ணியை கலக்கிட்ட அப்படின்னோடனே, இல்லைங்க நான் கீழே தாங்க குடிக்கிறேன், நான் எப்படி கலக்க முடியும் அப்படின்னோடனே, உங்கள் அம்மா கலக்கியிருப்பா அப்படின்னோடனே, இல்லை எங்கள் அம்மா இந்த ஊரே கிடையாது, உங்கள் அப்பா கலக்கியிருப்பான், அவன் இந்த ஊரே கிடையாது, என்ன யாரோ ஒருத்தர் கலக்கியிருப்பாங்க அப்படின்னு அந்த ஆட்டை அடிச்சு தின்னுச்சான் ஓநாய். அந்த மாதிரி வெனிசுவேலாவை ஆட்டையை போடணும். இதுதான் குறிப்பாக அந்த எண்ணெய் வளங்கள். எண்ணெய் வளம் மட்டும் இல்லை. ஏன்னா அமெரிக்காவில் எண்ணெய் இருக்குது, மிடில் ஈஸ்டில் இருக்கிறதெல்லாம் அமெரிக்கன் கம்பெனிஸ் தான் பெரும்பாலும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. அங்கே அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, முக்கியமாக லித்தியம். அதுதான் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லும்போது பேட்டரியில் இப்போ அது லித்தியம் அப்படின்றது வெஹிக்கிள் மட்டும் இல்லை, நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து எல்லாத்துலேயும் இன்றைக்கி அது தேவை. ஸோ அது அங்கே டெபாசிட்ஸ் நிறைய இருக்குது. அந்த மரியா அப்படின்னு ஒருத்தங்களுக்கு இப்போ அந்த அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்கல்ல, அந்த அம்மா நோபல் பரிசு வாங்கின உடனே இதை நான் அண்ணன் ட்ரம்ப் அவர்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு கூடவே ஒன்று சொன்னாங்க. நீங்கள் அந்த மதுராவை தூக்கிட்டு அமெரிக்கா நீங்கள் இங்கே வாங்க, அமெரிக்க கம்பெனிகளே நீங்கள்லாம் இங்கே வந்தீங்கன்னா அப்படியே நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம், கோடிக்கணக்கில் லாபம் பார்க்கலாம் அப்படின்னு. வெக்கமா இல்லை? வெளிநாட்டு கம்பெனியை கூப்பிட்டு எங்கள் ஊரில் நீ ஆட்டையை போட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இவங்க தான் நாட்டுக்காக பாடுபடுறாங்களாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தல் என்ன அப்படின்னா ரஷ்யா கிடையாது. யூரோப்பில் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் டுபாக்கூர். சீனா தான் அவங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இன்றைக்கி சவுத் அமெரிக்கான்றது பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் டோட்டலாக அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஆனால் இன்றைக்கி சைனா அப்படியே உள்ளுக்குள்ளே ஊடுருவி இருக்காங்க. ஏராளமான நாடுகளில் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் ஓடிட்டுருக்கு. இதே வெனிசுவேலாலேயே சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போது நாளைக்கு சைனா ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க, அதை பாருங்கள் நாங்கள் தான் அடுத்த எக்கனாமிக் சூப்பர் பவர், அமெரிக்காவை தள்ளிட்டு நாங்கள் மேலே வர போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மிலிட்ரியாகவும் அவங்க நிறைய டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸுக்கெல்லாம் பேன் பண்ணாங்க சைனா எக்ஸ்போர்ட்டுக்கு. அதுக்கப்புறமா ஏதோ பேசி ரைட்டு இப்போதைக்கு ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எத்தனை நாளைக்கு நடக்கும்னு சொல்ல முடியாது. இப்போது ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரு, இதை வச்சு தானே இவங்க நம்மளை மிரட்டிட்டு இருக்காங்க.
இது ஒன்று. அப்போது அதை வந்து நம்ம பண்ணணும். அமெரிக்காலேயோ இல்லை ஐரோப்பாலேயோ இந்த மாதிரி கம்பெனிகளெல்லாம் நீங்கள் வந்து பண்ண முடியாது ரூபன். ஏன்னா ஹைலி பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரி இதெல்லாம். யூரோப்பில் சான்ஸே கிடையாது. ஐயோ கொஞ்சம் புகை வந்தாலே புலம்புவானுங்க அவனுங்க. அப்படி இருக்கச்சே இதெல்லாம் அவனுங்க ஒத்துப்பானுங்களா? அமெரிக்காலேயும் இது மாதிரி தான். அதனால் ஆக்சுவலாக பார்க்க போனால் இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு 1949 அமெரிக்காவில் ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. யூரோப்பியம்னு ஒன்று எடுத்து, பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பொல்யூஷன் அது இதுன்னு சொல்லிட்டு 80s வாக்கில் சுத்தமாக ஊற்றி மூடிட்டாங்க. ஆனால் சீனா உஷாரா அப்போவே 70s 80sலேயே அமெரிக்காவுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு போயிட்டு, அஃப்கோர்ஸ் நிறைய வந்து உளவாளிகள் அந்த சீக்ரெட்லாம் தூக்கிட்டு போயிருப்பாங்க. இப்போவே பண்ணுறாங்க, அன்றைக்கி பண்ணியிருக்க மாட்டாங்களா? இன்றைக்கி வந்து ரேர் எர்த் எலிமெண்ட்ஸில் வந்து அவங்க தான் மோனோபோலி அப்படின்னு சொல்லலாம். ப்ரொடக்ஷன்லேயும் சரி, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ஷன்லேயும் சரி. அப்போது இந்த ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்குது. அடுத்தது எல்லா நாடுலேயும் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில் அப்போது சீனா, இப்போ அமெரிக்காவுடைய எக்கானமி வந்து அடி வாங்கிட்டே இருக்குது எல்லாருக்கும் தெரியும். அந்த அதர் ஹேண்ட் சீனா வந்து அப்படி மேலே போயினே இருக்குதுன்றதும் எல்லாருக்கும் தெரியும், இன்ஸ்பைட் ஆஃப் டாரிஃப். அப்போது எக்கனாமிக்கலாகவும் அது ஒரு பெரிய அளவில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், மிலிட்ரி அளவுலேயும் வந்து சவுத் அமெரிக்கா ஃபுல்லாக அவங்க சுற்றி வளைச்சிட்டாங்கன்னு சொன்னால், அப்போ அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய கொல்லைப்புறத்துலேயே அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் போயிடும். ஆல்ரெடி அது இல்லை. வெனிசுவேலாலேருந்து ஆரம்பித்து கீழே வரைக்கும் ஏராளமான நாடுகளை மறுபடியும் நம்மளுடைய டோட்டல் கண்ட்ரோலில் கொண்டு வரணும். அர்ஜென்டினா அந்த புதுசாக ஒருத்தர் வந்தார், அவர் ஏதோ கூத்தடிச்சார், பார்த்தீங்களா அவர் அப்படியே பெரிய மாறுதலை கொண்டு வந்து விட்டார், எக்கானமி அப்படியே மேலே போயிடுச்சாங்கன்னாங்க, கடைசியில் ஊற்றிக்கிச்சு. அதுக்கப்புறம் ஏதோ $20 பில்லியன் அந்த கிரெடிட் ஸ்வாப்பு அப்படி இப்படின்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ ஒன்று வந்து ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ். அந்த நாட்டில் நீங்கள் வந்து கம்பெனியை ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. ரைட், ஏதோ வேலை கிடைக்குதா, என்ன அப்போ பொல்யூஷனாக இருந்துட்டு போகுது, ஏதோ சோத்துக்காது வந்து கிடைக்குது அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி வெனிசுவேலா அப்படி தான் இருக்குது. உலகத்தில் இருக்கிற ஆயில் ரிசர்வில் 20% அவங்க நாட்டில் இருந்தாலும் ஒன்றும் இல்லை. ஒரு பக்கம் பொருளாதார தடைகள், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வேலை வாய்ப்பு இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. எல்லாரும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அப்படியே அகதிகளாக லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்காங்க. அந்த நாடுகள்லாமும் இப்போ கஷ்டப்பட்டுனுக்கிறாங்க. என்னென்னா, இப்போ இங்கே வந்து ஒரு நாள் வந்து வேலை பார்க்குறோம், ஒரு கொத்தனாரே வேலை பார்க்குறாருன்னு வச்சுக்கோமே, ஒரு கொத்தனாருக்கு 500 ரூபா சம்பளம் அப்படின்னா 100 ரூபா கொடுங்க சாமி, கொஞ்சம் சோறு குத்திங்கன்னா போதும், அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போது அந்த வீடு கட்டுறவன் என்ன பண்ணுவான், இவனுக்கு 500 ரூபா கொடுக்கறதுக்கு இவனுக்கு 100 ரூபாயும் ஒரு ரொட்டி துண்டு குத்தா போதும், அப்படி தானே நினைப்பான். அப்போ அந்த ஊர் மக்களுடைய வேலை வாய்ப்பும் பாதிக்கப்படுகின்றது. சரி, அதுக்காக அவங்கள வர விடாமல் தடுக்க முடியுமானா, பாவம் சோத்துக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டுனுக்கிறாங்க, அவங்கள வர விடாமையும் இருக்க முடியாது. இவ்வளோ சிக்கல் எல்லா நாடுகளிலும். அப்போ இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இந்த நேரத்தில் அங்கே போய் ஆட்டையை போடணும் அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் அமெரிக்க நிறுவனங்களும் அங்கே போயிட்டு ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ சைனாவுக்கு ஒரு டஃப் காம்படிஷனாக இருக்கும், அவங்கள கொஞ்சம் அப்படி தட்டி வச்சா மாதிரி. வெனிசுலா இப்போ வரைக்கும் இது பண்ணலே, எதிர்ப்பாக தானே இருக்கிறாங்க. அமெரிக்கா தானே இந்த கப்பலை கடத்துறேன் அதை கடத்து பாருங்க. நீங்கள் எதிர்ப்பு கரெக்டு, இதெல்லாம் அவர் எதுக்கு வெயிட் பண்ணி நிற்கிறாருன்னு சொன்னால், அந்த ரஷ்யா உக்ரைன் அந்த யுத்தம் நிற்கணும். அங்கே நின்றுருச்சின்னு சொன்னால் காக்கிநாடா எனக்கு அது உனக்கு அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்கல்ல, அந்த மாதிரி புட்டின் யூரோப்பை நீங்கள் பார்த்துக்கங்க, சவுத் அமெரிக்கா நாங்கள் பார்த்துக்கிறோம். இதுதான் அவங்களுக்குள்ளே இருக்க அக்ரிமெண்ட். அதனால தான் அவசர அவசரமாக கிறிஸ்மஸுக்குள்ளே கழுத்து போடுறியா இல்லையா அப்படின்னு மிரட்டி வச்சுக்கிறாரு ஜெலன்ஸ்கி. ஓகே, ஆனால் அங்கேயும் ரேர் எலிமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்களா? உக்ரைன்லேயும் நிறைய இருக்குது. அதனால தான் வந்து உக்ரைனில் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எதுவாக இருந்தாலும் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு ட்ரம்ப். யூரோப்பில் இருக்கவங்களாம் ரைட்டு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்மளாம் போகலாம். அவருக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாதுங்க. அவருக்கு தேவை அந்த கிரைமியாவை ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஒடிசா போர்ட்டு மேலே கண்ணு வச்சுக்கிறாரு, முக்கியமாக அந்த டான்பாஸ் ரீஜியன். அதை தான் வந்து மொத்தமாக கொடுத்துட்றேன்ட்டார் ட்ரம்ப். அந்த டான்பாஸ் ரீஜியனில் 80%, இப்போ 85 இருக்கும், 85% வந்து ரஷ்யா சண்டை போட்டு பிடிச்சி வச்சுருக்காங்க. சரி, பிடிச்ச வரைக்கும் எடுத்துக்கோன்னு பார்த்தா ட்ரம்ப் என்ன சொல்கிறார், மீதி 5 சேர்த்து அவனுக்கு குத்துருன்ட்டார். இந்த மாதிரி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சண்டை போட்டு பிடிச்ச பகுதியை வேணா வச்சுக்கோ, பிடிக்காத பகுதியெல்லாம் கொடுக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னா, இந்த கேள்வி கேட்குற இடத்துல இன்னைக்கு ஜெலன்ஸ்கி இல்லை. நீ ஒரு பிச்சைக்காரன், பின்னாடி சில பேர் உட்காந்து உன்னை தூண்டி விட்டாங்க, தேவையில்லாமல் சண்டை போட்டு எத்தனை லட்சக்கணக்கான பேர் செத்து போயிருக்காங்க, நாடே நாசமாக போயிருக்குது, எவ்வளோ கடன் வாங்கி வச்சுக்கிற, இதெல்லாம் எந்த ஜென்மத்தில் நீ திருப்பி கட்டுறது? இதில் எவ்வளோ ஊழல் பண்ணி வச்சுக்கிறான் அந்த ஆள். ஆட்டையை போட்ட பணம்லாம் என்ன ஆகுறது? இவன் மட்டும் இல்லை,
இதில் யூரோப்பியன் யூனியனில் இருக்க பல பேரும் இதுக்கு உடந்தான்னு வச்சுக்கோங்க, எல்லாம் சேர்த்து தான் வந்து காசு ஆட்டையை போட்டிருக்காங்க. அதனால இவங்களால இப்போ பதில் பேச முடியாது. அதனால் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அங்கே நார்மலைஸ் ஆயிடுச்சின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ரஷ்யாவில் இல்லாத ரேர் எர்த் எலிமெண்ட்ஸா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து அதெல்லாம் மேனேஜ் பண்ணிப்பாங்க. இங்கேருந்து தான் வேணும்னு அவசியம் கிடையாது. இல்லை உக்ரைன் இப்போ இவ்வளோ நாளாக உக்ரைன் வந்து சும்மா தானே இருந்தது, அது மேலே அவங்க கண்ணு வைக்கல. இல்லை, அவங்களுக்கு வந்து உக்ரைனோட ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் கிடையாது, அவங்களுக்கு வந்து அந்த போர்ட் ஆக்சஸ் வேணும். இப்படி இந்தியா மேலே ஏதாவது ஒரு கண் வச்சு எங்களுக்கு முக்கியமான ஒரு இடம் வேணும் அப்படி அமெரிக்கா எதுவும் டிமாண்ட் வைக்குமா? வச்சா இதே நிலைமை நாளைக்கு இந்தியாவுக்கு வருமா? இந்தியா விட்டு கொடுக்குமா? வெனிசுவேலா வேற, இந்தியா வேற. கண்டிப்பா. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷை கூட அந்த அம்மா ஷேக் ஹசீனா இருக்கும்போது அமெரிக்கா அந்த ஒரு தீவை கேட்டுச்சு, நான் அப்பவுமே கொடுக்க மாட்டேன் என்ன அப்படின்னு ஒரு போயிடுச்சு. அதெல்லாம் நடந்தது. அதனால தான் ரெஜிம் சேஞ்சுன்னு வந்தது. ஆனால் அவர் வந்து எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் மூச்சு நிற்கிறார். பாகிஸ்தான் மாதிரி ஒரு குரூப் வந்து சைனா பக்கம் போகணுன்றாங்க, எது பங்களாதேஷ். ஓகே. இந்த குரூப் வந்து அமெரிக்கா பக்கம். அமெரிக்கா பக்கம்னால எந்த அமெரிக்கா பக்கம்? ஏன்னா அந்த யூனுஸ் இருக்கார்ல, அவர் ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்ட், டீப் ஸ்டேட்டோட ஸ்பான்சர் அவர், அவங்க ஸ்பான்சர் பண்ண ஆள் அவர். இவர் வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக அந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருக்குல்ல, அவங்களுக்கு கேம்பெயின் ஃபண்டிங் பண்ணதா சொல்கிறாங்க. அதனால் வந்து ட்ரம்ப் இவரை மதிக்க மாட்டார். ஒன்றா கொடுக்கறதுனா கூட, மற்றபடி என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காத அப்படின்வார். அவங்களெல்லாம் ஒரு அடிமை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க அவங்க, புரியுதுங்களா? அண்டு இந்தியா மாதிரி நாடுகள்லாம் மிரட்டுறதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. அவங்க மிரட்டுறதெல்லாம் வந்து இது வரைக்கும் அமெரிக்கா சண்டை போட்ட நாடுகளெல்லாம் எடுத்து பாருங்களேன், ஒன்றும் இல்லாத நாடுகளோடு தான் சண்டை போட்டிருப்பாங்க. அங்கேயே போயிட்டு அடி வாங்கிட்டு வந்தாங்க. வியட்நாமில் எத்தனை வருஷம் சண்டை போட்டாங்க, எவ்வளோ பெரிய மிலிட்ரியை வச்சுருந்து அங்கே அத்தனை வருஷம் சண்டை போட்டோம், முடியாமல் திரும்பி வந்தாங்க. அடுத்தது ஆப்கானிஸ்தான். இப்போ ஈராக்கில் என்ன பண்ணாங்க, எல்லாம் அடித்து உடைச்சாங்க. இவங்ககிட்ட இதான்பா ஒரு பிரச்சனை, போவாங்க, போய் சண்டை போடுவாங்க, அமைதியை நிலைநாட்ட வேண்டும், ஜனநாயகத்தை நிறுவ வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது எக்கேடு கெட்டு போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் திரும்பி ஓடி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நாடு எக்கேடு கெட்டு போனால் என்னன்னு எதையுமே அமெரிக்கா ஒரு திட்டமிடல் இல்லாமல் செய்யாதுல்ல. அதில் ஏதோ அவங்களுக்கு என்னென்னா, எங்கள் கம்பெனிக்கு ஏதோ 4 சான்ஸ் கிடைக்குதா, அவ்வளோதான். அத்தோட 4 வருஷம் ஒரு பிரசிடென்ட் இருக்க போகிறாரு, அவர் பீரியடில் ஏதோ ஒரு சண்டையை போட போகிறாங்க, அடுத்த வரவர் வந்து நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு அது வந்து வேற எங்கேயாவது சண்டை போடலாம், இப்படி தான் யோசிப்பாங்களே தவிர, ஏற்கனவே சண்டையை போட்டிங்களாடா, அங்கே போய் உக்காந்திங்களாடா, அதை கன்சாலிடேட் பண்ணணுமே, இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அத்தனை பில்லியன் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸை விட்டு ஓடி வந்தாங்க ஆப்கானிஸ்தான்லேருந்து. லிபியாவையும் அந்த மாதிரி தான் பண்ணாங்க. எல்லா இடத்துலையும் அவங்க இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறது. அதனால தான் சொல்கிறது, அமெரிக்காவை மட்டும் நம்பவே முடியாது. நிகராகுவாவில் இது மாதிரி தான் ஒரு காலத்தில் பெரிய பிரச்சனை நடந்து, சாண்டினிஸ்டா ரெபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு பக்கம் ஆதரவு, அந்த பக்கம் உள்ளூர் மக்களுடைய புரட்சி அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் எக்கேடு கெட்டு போனா என்ன அப்படின்ட்டு வேற எங்கேயாவது ஒரு சண்டை போட போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நாடு அது. அதனால தான் வந்து இப்போது ரஷ்யாவுடைய இன்ட்ரெஸ்ட் அங்கே இருக்குது. ரஷ்யா வந்து MiG-31 கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு ஃபார்மிடபிள் ஜெட் ஃபைட்டர், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. யாருக்கு? வெனிசுவேலா எப்போ கொடுத்துருக்காங்க. அடுத்தது அவங்களுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் கொஞ்சம் லோ கிரேடு, புதுசு கிடையாது, அதெல்லாமும் கொடுத்துருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி வந்து அவர் போயிட்டு சுற்று போட்டுன்னு இந்த போட்டை அடிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. அப்போது அங்கே வந்து புட்டின் சொல்லலை, கீழே இருக்கிற மந்திரிகள் சொன்னாங்க, நாங்கள் வந்து வெனிசுவேலாவில் எங்கள் மிசைல்ஸ்லாம் நாங்கள் கொண்டு போய் வைப்போம், ஒரஷ்னிக்கு வைப்போம், இஸ்கந்தரை வைப்போம், கின்சாலை வைப்போம், இதெல்லாம் வச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் நீங்கள் யாரும் தடை பண்ண முடியாது அப்படின்னாங்க. இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, பொலிட்டிக்கல் போஸ்டரிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீ ரஷ்யா பொறுத்த வரைக்கும் நீ வந்து என்னுடைய ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸில் நீ தலையிடக்கூடாது, உன் ஏரியாவில் நான் வரமாட்டேன் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. ரஷ்யா. ஓகே. ஸோ அதை தான் அமெரிக்காவும் இப்போ ஒத்துக்குன்னு இந்த மன்ரோ டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் சவுத் அமெரிக்காவில் வந்து அப்போ வந்து பிரிட்டன் தானே மிகப்பெரிய காலனி ஆதிக்க நாடாக இருந்தது. அப்போது இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எதுவும் இது பண்ணக்கூடாது அப்படி இப்படின்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளே நுழைஞ்சிடுச்சு. இப்போ அவங்க அதை பற்றி கவலைப்படலை. மெயினாக அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு இஷ்யூவே கிடையாது, இங்கெல்லாம் எவன் வரப்போகிறான், அதுங்க எக்கேடு கெட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆனால் சைனா அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வராங்கன்னும் போது சும்மா பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. இப்போ கம்யூனிசம் அப்படின்றது வந்து ஒரு சித்தாந்தமாக பரவிட்டு இருந்தது. அப்போ அவங்க எதிர்த்தாங்க. இப்போ அந்த கம்யூனிசமும் போயிடுச்சு அப்படின்னும் போது அவங்க அப்படியே லெத்தார்ஜிக் ஆகிட்டாங்க. இனிமேல் யாருக்கா அவனும் வரப்போகிறது கிடையாது, கம்யூனிசமே நாசமாக போயிடுச்சு, சோவியத் ரஷ்யாவே உடஞ்சி துண்டு துண்டாக போயிடுச்சு, இனிமேல் நமக்கு யாருமே எதிரி இல்லை அப்படின்னு நினச்சி சும்மா இருந்துட்டாங்க. ஆனால் சீனா அவங்க என்ன நினச்சாங்க,
ரைட்டு அங்கே சீப்பாக வந்து அவன் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறான், நாம் அங்கே கம்பெனியை கொண்டு போயிட்டு இது பண்ணிவிட்டு ரைட்டுப்பா எனக்கு இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அங்கே 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு நம்ம இங்கே 10,000 ரூபாய்க்கு விற்கலாம், அப்படியே பண்ணிட்டுக்கலாம். அவன் காலங்காலமாக நமக்கு வந்து இந்த மாதிரி கூலி தொழிலாளியாகவே இருப்பான் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அது நடக்கலை. இந்த கேப் விட்டுட்டது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூ ஆகி போயிடுச்சு. ஸோ அந்த அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸை மறுபடியும் அங்கே கொண்டு வரணும், சைனீஸ் த்ரெட்டை உடைக்கணும். இந்த 2 ஆப்ஜெக்டிவ் தான் வந்து வெனிசுவேலாவில் பண்ணணும் அப்படின்றது. அது இமிடியேட்டாக நடக்காது. இந்த உக்ரைன் விஷயம் முடிஞ்சிட்டு ரஷ்யாவோட நார்மலைஸ் ஆன பிறகு தான் அது நடக்கும். இல்லை போதைப் பொருட்களுக்கு வந்து எதிராக அமெரிக்கா செயல்படும், அதில் உறுதியாக நிற்கும்னு சொல்லி ட்ரம்ப் பேசுகிறாரு, அடிக்கடி பேசுகிறாரு. வெனிசுலாக்கு எதிராகவும் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாரு. இந்த பேரை சொல்லி எடுக்கிறாரு. ஆனால் அமெரிக்காவில் இப்போ கஞ்சாவுக்குலாம் வந்து பயிரிடலாம், அதுக்கு வந்து விலக்கு கொடுக்குறேன், ஏன்னா மருத்துவம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவதுமா அது வந்து இந்த மருவானா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப நாளாக ஆர்கியூமெண்ட்ஸ். அதாவது அமெரிக்காவில் வந்து ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் அப்படின்ற ஆர்கியூமெண்ட் வந்து காலங்காலமாக போயிட்டுருக்கு. அபார்ஷன் இது வந்து தவறு அப்படின்னு ஒரு குரூப் காலங்காலமாக சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அது வந்து எங்களுடைய உரிமை அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில இடங்களில் அபார்ஷன் வந்து இல்லீகல் அப்படின்வாங்க, ஒரு சில ஸ்டேட்டில் வந்து அது பர்மிட்டட். அதுக்கெல்லாம் முழுக்க காரணம் வந்து ஜனத்தொகை பெருக்கணும், நம்ம நாட்டோட பலத்தை காமிக்கணுங்கிறது. அப்படி இல்லை, அது வந்து பேஸ்ட் ஆன் ஒன்று வந்து ரிலீஜியஸ் ஃபீலிங்ஸ். ஒரு உயிரை இனத்தை பெருக்கிறது இல்லை, பெருக்கிறது மட்டும் இல்லை, அது பேசிக்கலி ஒரு உயிரை கொள்வது தவறு அப்படின்னு இந்த கன்சர்வேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களோடது லிபரல்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அது என்னுடைய உரிமை. ஓகே, எப்போ குழந்தை பெற்றுக்கணும் எப்படி திமுக இருக்கோ அதே மாதிரி அந்த மாதிரி அது ரொம்ப காலமாக இருக்குது. அதே மாதிரி தான் இதை வந்து லீகலைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் வந்து காலங்காலமாக போயிட்டுருக்கு. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இது வந்து வலி நிவாரணி, மற்ற இந்த செயற்கையில் தயாரிக்கப்படுகின்ற மருந்து இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இது கிடையாது நேச்சராகவே அப்படின்னு இது ரொம்ப வருஷமாக இந்த ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. ஒரு சில மாகாணங்களில் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது லீகலைஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். மேபி அடுத்து வர பிரசிடெண்ட் வந்து கிடையாது அதெல்லாம் மாற்றுங்க அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. யாராவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க, இந்த அபார்ஷன் ரைட் ஆக்டிவிஸ்ட்னு இருக்காங்க, அதெல்லாம் வந்து இந்த கோர்ட்டில் பெஞ்ச் எப்படி இருக்குது, யாருடைய அப்பாயிண்டீஸ் அப்படின்றத பார்த்து தான் முடிவு வரும். பட் இது ரொம்ப வருஷமாக அங்கே இருக்க கோரிக்கை ரூபன், இன்னைக்கு நேற்று இல்லை, திடீர்னு ஏதோ இவர் வந்து முடிவெடுத்தல, பல வருடங்களாக இது லீகலைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்குது. இறுதியான ஒரு கேள்வி சார், இந்த துப்பாக்கி சூடுங்கிறது வந்து ஆஸ்திரேலியா கூட இப்போ நடந்துச்சு, அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அங்கே என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேல் பிரதமர் வந்து எங்கள் இனத்துக்கு வந்து துரோகம் பண்ணுறாங்க, எங்கள் மக்கள் வந்து குறி வச்சு தாக்குறாங்கிறாங்க. அதோட பின்னணி என்னவா சார் இருக்கும்? அதாவதுங்க, இது வந்து உங்களுடைய கோபத்தை காமிக்கணும் அப்படின்னு சொன்னால் நேராக இஸ்ரேலுக்கு போங்க, அங்கே போய் சண்டை போடுங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். இங்கே உள்ள யூதர்களை நீங்கள் டச் பண்ணாங்க, எதுக்கு இது மாதிரி பண்ணுறது? அது கடைசியில் பார்த்தா முதல்ல வந்து அவர் பாகிஸ்தானை சார்ந்தவர் அப்படின்னாங்க. உலகம் முழுக்க நியூஸ் பேப்பரில் அப்படி தான் வந்து, ஆஸ்திரேலியன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறமா தான் பார்த்தா இல்லை அவர் இந்தியாவில் ஹைதராபாத்லேருந்து போய் செட்டில் ஆனவர், 27 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போயிட்டார் அப்படின்றாங்க. பட்டு நான் வந்து அவனை இந்தியராகவே ஏற்றுக்க மாட்டேன். இப்போது இதனால் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க அப்படின்னா, பார்த்தீங்களா அவங்க இது மாதிரி பண்ணாங்க, நாங்கள் இது மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னா, இது முதல்ல காரணம் என்ன? அங்கே இஸ்ரேல் சண்டை போடுறதுக்கு அவங்க ஊருக்குள்ளே போயிட்டு 1000க்கு மேலே சுட்டு கொண்டாங்க. 300-400 பேர், அதுவும் பெண்களை ஏராளமான பேரை வந்து பிடிச்சிட்டு போனாங்க. அதில் எத்தனை பேரை திருப்பி கொடுத்தாங்கன்னு தெரியாது. அதில் எத்தனை பேர் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அவங்க இப்படி தான் வந்து பொதுமக்களை போயிட்டு போகிற இடத்துலலாம் போய் சுட்டுருந்தாங்களே. இப்போ இஸ்ரேலி மொசாதோ இல்லை யூதர்களோ இதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சி எந்த ஒரு இடத்துலையாவது இந்த மாதிரி பொதுமக்களை சுட்டிருக்காங்களா? எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி கொலைகாரர்கள், குற்றம் செய்தவர்கள், அவங்கள தேடி தேடி மொசாது வந்து போட்டு தள்ளியிருக்கு. ஆனால் இந்த மாதிரி பொதுமக்களை இன்னைக்காவது பண்ணியிருக்காங்களா? ஏன்னா உங்களால் அவங்கள எடுத்து சண்டை போட முடியாது. எத்தனையோ தடவை அவங்கள எடுத்து சண்டை போட்டு அது நாய் வாழை வந்து காலுக்கடியில் சுட்டு போகிற மாதிரி திரும்பி வந்தீங்க. அப்படி சண்டை போட்டு 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 இஸ்ரேலை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமத்தூண்டு இருந்த இஸ்ரேலை நீங்கள் இவ்வளோ பெருசாக்கி வச்சுக்கிறீங்க. இஸ்ரேல் யாரோடையும் சண்டைக்கு போகல, நீங்கள் தான் சண்டைக்கு போயிட்டு தோத்துட்டு வந்துக்கிறீங்க. சொல்லப்போனால் அந்த சினாய் ஈஜிப்துக்கிட்டேருந்து பிடிச்சாங்க, அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு அதை திருப்பி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி இந்த பாலஸ்தீனியர்களுக்காக நான் குரல் கொடுக்குறேன் அப்படின்றது, பாலஸ்தீனியர்களை வந்து இது மாதிரி பண்ணுறாங்க, அதனால் நான் வந்து இது மாதிரி பதில் தாக்குதல் நடத்தினேன் அப்படின்னு சொல்கிறாருல. பாலஸ்தீன் அதை சுற்றி எத்தனை அரபு நாடுகள் இருக்குது?
எந்த நாட்டிலேயாவது பாலஸ்தீன அகதிகளை ஏற்றுக்கிறாங்களா? உள்ளே சேர்க்க மாட்டாங்க. ஏன்? ஆனால் இங்கேயோ இருக்கிற ஈரான் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவ்வளோ இது பண்ணுது. சரி, அப்போ அங்கேருந்து ஒரு 10,000 பேர் அவங்க ஊரில் சேர்த்துக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இப்போ நான் கேட்குறேன், அவங்க கஷ்டப்படுறாங்கல்ல, ஆப்கானிஸ்தான்லேருந்து பாவம் அங்கே வந்து பிழைக்கவே வழி இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள்லாம் பார்டர் தாண்டி ஈரானுக்குள்ளே போனோம் அப்படின்னா சுட்டு தள்ளுறாங்க. எல்லாம் திரும்பி போவாங்க, யாரும் இங்கே வரக்கூடாதுன்றாங்க. அவங்களுக்குள்ள இரு பிரிவாக இருக்குல்ல, முஸ்லீம். எந்த பிரிவு ஒன்றா இருக்கட்டங்க, பொதுவாக ஒரு மக்கள் கஷ்டப்படுறாங்க. பாலஸ்தீனில் கஷ்டப்படுறவங்களுக்கு குரல் கொடுப்போம், ஆப்கானிஸ்தானில் கஷ்டப்படுறவங்களுக்கு குரல் கொடுக்க மாட்டீங்களா? இது என்னங்க அது போங்க இருக்குது? கஷ்டப்படுறவங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் கஷ்டப்படுறவங்க அப்படின்னு தானே நம்ம சொல்லணும். அப்புறம் இதை மட்டும் பண்ணால் இது வந்து கோழைத்தனமான செயல். பட் இதற்கான ரெப்பர்கஷன் நிச்சயமாக இருக்கும். இஸ்ரேல் வந்து எந்த விதத்தில் இதுக்கு பதில் தாக்குதல் கொடுக்கும் அப்படின்னு உங்களாலாம் யூகிக்க முடியாது. ஆனால் அது இவங்கள மாதிரிலாம் இந்த மாதிரி ஒரு சுட்டு கொண்ட ஃபுல்லாக யூதர்கள் தான். ஆமாம். ஆனால் இஸ்ரேல் கொடுக்குற அடி அப்படின்றது இதை விட பிரம்மாண்டமான அடியாக இருக்கும். அதை தாண்டி அடியாக வரும். அது எந்த விதத்தில் அது டிப்ளமேட்டிக்காக இருக்கலாம், மக்களை எந்த மூலையில் இருந்தாலும் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் கரெக்டாக அவங்கள மட்டும். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க மக்களுக்கு ஒரு ஆபத்து உலகத்தில் எந்த மூலையில் நடந்தாலும் அதுக்கு பழிக்கு பழி வாங்காமல் விட மாட்டாங்க. அதை தாங்குகிற சக்தி பாகிஸ்தான் இருக்கா? இப்போ சொல்லலாம், சார் அவர் வந்து இந்தியாவை சார்ந்தவர் தானே, பாகிஸ்தான் இங்கே வந்தது அப்படின்னு. அந்த ரேடிகலைசேஷன் எப்படி ஆச்சு? அதுதான் காரணம். ஏன்னா இஸ்ரேலுக்கு தெரியும் இந்தியா நமது நண்பர் அப்படின்னு. அதனால அடி வாங்க போகிறது பாகிஸ்தான் தான். அதில் சந்தேகமே வேணாம் ரூபன், பார்த்துட்டே இருங்க, பிரம்மாண்டமாக உழப்போகுது அடி. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களுக்கு கருத்துக்களை பெறுவதற்கு நன்றி. நன்றி ரூபன்.